வாழ்க்கைங்கிறது ஒரு விசித்திரமான சதுரங்க ஆட்டம். ஒரு பக்கம் ஜெயிச்ச மாதிரியே இருக்கும், ஆனா அடுத்த நிமிஷமே செக்மேட் வச்சு நம்மள காலி பண்ணிடும். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்க கையில எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. காசு, பணம், அதிகாரம், ஒரு பெரிய சாம்ராஜ்யம். ஆனா ஒரு நாள் காலையில கண் விழிச்சு பார்க்கும்போது இது எதுவுமே உங்ககிட்ட இல்ல. எல்லாரும் உங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னா அந்த நிமிஷம் உங்க மனநிலை எப்படி இருக்கும்? உசிரை விட மேலா நேசிச்ச சொந்தங்களே உங்களை நடுத்தெருவுல நிப்பாட்டிட்டு சிரிச்சா அந்த வலியை உங்களால தாங்க முடியுமா? இந்த வலியத்தான் ஒரு ராஜா அனுபவிச்சார். அவரோட பேரு சுரதன். சாதாரண ஆள் இல்லைங்க, ஒரு பெரிய தேசத்தோட சக்கரவர்த்தி. பெத்த பிள்ளை மாதிரி மக்களை பார்த்துக்கிட்டவர். ஆனா விதி எவ்வளவு கொடூரமானது தெரியுமா? கூடவே இருந்த மந்திரிகள், தளபதிகள்னு எல்லாரும் கூட்டு சேர்ந்து அவரோட நாட்டை புடுங்கிக்கிட்டு அவரை விரட்டி அடிச்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த ஊருக்கே ராஜாவா இருந்தவர் ஒரு குதிரையில ஏறி தப்பிச்சு காட்டை நோக்கி ஓடுறார். பின்னாடி திரும்பி பார்க்கறார், அவர் ஆண்ட கோட்டை தெரியுது. அங்க ஒரு காலத்துல அவரோட கொடி பறந்தது. இன்னைக்கு யாரோ ஒரு துரோகியோட காலடி அங்க இருக்கு. காட்டுக்குள்ள போறாரு. அங்க மேதா முனிவரோட ஆசிரமம் இருக்கு. அந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு. ஆனா இந்த ராஜாவோட மனசுக்குள்ள மட்டும் ஒரு பெரிய எரிமலை வெடிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன கொடுமைன்னா, தன்னை துரத்தி விட்ட அந்த மந்திரிகள் நல்லா இருப்பாங்களா? தான் அரண்மனை யானைக்கு தீனி சரியா போடுவாங்களா? தன் பொக்கிஷத்தை அந்த பாவிங்க வீணாக்கிடுவாங்களோன்னு இந்த மனுஷன் அங்க உட்கார்ந்து கவலைப்பட்டுட்டு இருக்காரு. இதுதான் மனுஷ புத்தி. உதைச்சு தள்ளின இடத்த பத்தியே திரும்ப திரும்ப நினைக்கிற அந்த பாசம் இருக்கே, அது ஒரு சாபம். அதே நேரத்துல அதே காட்டுக்குள்ள இன்னொரு மனுஷன் வர்றாரு. அவர் பேரு சமாதி. இவர் ஒரு பெரிய பிசினஸ்மேன், அதாவது வணிகர். இவருக்கு ஏகப்பட்ட சொத்து. ஆனா என்னாச்சு, இவரோட பொண்டாட்டி பிள்ளைங்களே இவரை ஏமாத்தி சொத்தை எல்லாம் அபகரிச்சுக்கிட்டு இவரை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. நீ போடா கிழவா, உங்ககிட்ட இருக்கிற காசு தான் எங்களுக்கு முக்கியம், நீ முக்கியம் இல்லைன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டு துரத்திட்டாங்க. இப்போ இந்த 2 பேரும் காட்டுல ஒருத்தர் சந்திச்சுக்கிறாங்க. ராஜா கேக்குறாரு, யார்பா நீ, ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? வணிக தன்னோட கதையை சொல்றாரு. ராஜா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நானும் உன்ன மாதிரி தான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. நம்மள அடிச்சு துரத்தின அந்த சொந்தங்கள் மேலையும் அந்த பொருட்கள் மேலையும் ஏன் நமக்கு இன்னும் இவ்வளவு அக்கறை? ஏன் மனசு அவங்களையே சுத்தி சுத்தி வருது? நாம ஏன் இவ்வளவு முட்டாளா இருக்கோம்? இதுதான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற கேள்வி. நம்மள ஒருத்தன் அசிங்கப்படுத்துவான், ஆனா நாம அவன் நல்லா இருக்கணும்னு நினைப்போம், இல்ல அவங்கிட்டயே போய் நிக்கணும்னு தோணும். இது ஏன்னு தெரிஞ்சுக்க 2 பேரும் மேதா முனிவர்கிட்ட போறாங்க. முனிவர் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு ஒன்னு சொல்றாரு, மகனே, இது உங்க தப்பில்ல, இதுதான் மகா மாயை. இந்த உலகமே ஒரு மாயையில தான் சுழலுது. அறிவுள்ள மனுஷங்க, மிருகங்கள்னு எல்லாரும் இந்த மாயையில சிக்கி இருக்காங்க. ஒரு பறவை தன் குஞ்சுக்காக தானியத்தை தேடி போகுது. ஆனா அதுக்கு தெரியாது அந்த குஞ்சு பெருசானதும் அதை கண்டுக்காதுன்னு. அதே மாதிரிதான் நீங்களும். இந்த மாயையை உருவாக்குனது யாரு தெரியுமா? அவதான் அன்னை பராசக்தி. அவதான் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிற மகா மாயை. அவளை நீங்க சரணடைஞ்சா மட்டும்தான் இந்த துயரத்திலிருந்து வெளியே வர முடியும். அந்த முனிவர் சொன்னதுதான் தேவி மகாத்மியம். பசிக்குதுன்னு வர்றவனுக்கு சோறு போடலாம், ஆனா நிம்மதி இல்லாம வர்றவனுக்கு ஞானத்தை தான் கொடுக்க முடியும்னு அந்த முனிவர் ஆரம்பிச்ச அந்த ஞான பயணம் தான் இப்ப நாம பார்க்க போறது. ராஜா கேக்குறாரு, அந்த மாயைனா யாரு? அவ எப்படி உருவானா? அவளோட சக்தி என்ன? இங்கதான் ஆரம்பிக்குது அந்த பிரம்மாண்டம். நாம வாழ்க்கையில தோத்துட்டோம்னு நினைக்கும்போது ஒரு சின்ன வெளிச்சம் தேடுவோம்ல, அந்த வெளிச்சம் எப்படி ஒரு மகா சக்தியா மாறுதுங்கிறத அடுத்த கட்டத்துல நாம பார்க்கணும். ஏன்னா உங்க மனசுக்குள்ள இருக்கிற பயம், குழப்பம், ஏக்கம், இது எல்லாத்துக்கும் பதில் அந்த தாயோட கதையில இருக்கு. மனசுங்கிறது ஒரு காடு மாதிரி. அங்க பயமும் இருக்கும், பக்தியும் இருக்கும். இந்த ராஜாவும் வணிகரும் அந்த காட்டுக்குள்ள ஞானத்தை தேடி போற அந்த பயணம் வெறும் கதை இல்ல, அது உங்களோட என்னோட தேடல். நாம எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம்? எது நிஜமான சந்தோஷம்? இந்த கேள்விக்கான விடைய நோக்கி அந்த மேதாமுனிவர் கதையை தொடங்குறார். அடுத்ததா நாம பார்க்க போறது, இந்த உலகமே உருவாவதுக்கு முன்னாடி இருளும் அமைதியும் மட்டும் இருந்த அந்த நேரத்துல நடந்த ஒரு பெரிய போராட்டம். அந்த போராட்டத்துல தான் தேவி யாருன்னு உலகத்துக்கே தெரிஞ்சுது. அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த யுத்தம் இன்னைக்கும் நம்ம மனசுக்குள்ள நடந்துட்டு தான் இருக்கு. அந்த ரகசியத்தை இப்போ நாம ஆழமா தோண்ட போறோம். இந்த உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரளயம் நடந்து முடிஞ்சு எல்லாமே தண்ணிக்குள்ள மூழ்கி கிடக்குது. எங்க பார்த்தாலும் வெறும் இருட்டு. ஆனா அந்த இருட்டுக்குள்ள ஒரு அமைதி இருக்கு. மகாவிஷ்ணு அந்த பார்க்கடல்ல ஆதிசேஷன் மேல யோக நித்திரையில இருக்காரு. அதாவது அவர் தூங்கல, ஆனா ஆழ்ந்த தியானத்துல இருக்காரு. அந்த நிமிஷத்துல
அவரோட காது அழுக்குல இருந்து 2 அசுரங்க பிறக்கறாங்க. ஒருத்தன் பேரு மது, இன்னொருத்தன் பேரு கைடவன். இப்போ நீங்க கேட்கலாம், என்னது பகவானோட காது அழுக்குல இருந்தா அசுரன் பிறப்பான்னு? இதுதாங்க இங்க இருக்கிற ஆழமான தத்துவம். காது அழுக்குங்கிறது எதை குறிக்குது தெரியுமா? நாம கேட்கிற தப்பான விஷயங்கள், நம்ம மனசுக்குள்ள சேர்ற அழுக்கான எண்ணங்கள், வெளியேர்ந்து வர்ற குப்பைகளை விட நம்ம உள்ளேயே உருவாகிற அந்த அகங்காரமும் பேராசையும் தான் ரொம்ப ஆபத்தானது. இந்த மதுவும் கைடவனும் சும்மா இல்ல. பிறந்த உடனே அவங்களுக்கு தாகம் எடுக்குது. எதை அடையணும்னு தெரியல, ஆனா எதையாவது அழிக்கணும்னு தோணுது. அங்க தாமரை மலர் மேல பிரம்மா உட்கார்ந்திருக்காரு. அவர்தான் படைப்பு தொழிலுக்கு அதிபதி. இந்த 2 அசுரங்களும் பிரம்மாவை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. பிரம்மா பயந்து போறாரு. ஏன்னா அவர் படைக்கிறவர், அழிக்கிறவர் இல்ல. அவர் நேரா மகாவிஷ்ணுவை பார்க்கறாரு. ஆனா விஷ்ணுவோ ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காரு. ஏன் விஷ்ணு பகவான் தூங்குறாரு? ஏன்னா அந்த தூக்கமே ஒரு மகாசக்தி. அதுதான் யோக நித்திரை. அந்த தூக்கத்தை விஷ்ணுவுக்கு கொடுத்ததே அன்னை பராசக்தி தான். அவளுக்கு தாமசின்னு ஒரு பேரு உண்டு. அதாவது இருளுக்குள்ளும் ஒளியா இருக்கிறவள். பிரம்மாவுக்கு வேற வழி தெரியல. அவர் அந்த தேவியை வேண்டி ராத்திரி சூக்தம் பாடுறாரு. அம்மா, நீதான் இந்த உலகத்தோட ஆதாரம். நீயே மகாவிஷ்ணுவோட கண்களை மூடி தூக்கத்தை வச்சிருக்க. நீ விலகுனாதான் பகவான் முழிப்பாரு, இந்த அசுரங்களை அழிக்க முடியும்னு கதறாரு. இங்க கவனிங்க, நம்ம வாழ்க்கையில நாம ஏதோ ஒரு தப்பான பழக்கத்துக்கோ இல்ல ஒரு கவலையிலையோ மூழ்கி கிடக்கிறோம்னு வச்சுப்போம். அப்போ நம்ம உள்ள இருக்கிற நல்ல எண்ணங்கள் விஷ்ணு தூங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த நல்ல எண்ணங்களை தட்டி எழுப்பணும்னா நாம அந்த பராசக்தியை தான் வேண்டணும். பிரம்மா வேண்டின உடனே தேவி அந்த பகவானோட கண்ணு, மூக்கு, வாயு எல்லாத்துல இருந்தும் வெளியே வர்றா. மகாவிஷ்ணு மெல்ல கண்ணை திறக்கிறாரு. முன்னாடி நிக்கிற அந்த 2 அசுரங்களையும் பார்க்கறாரு. ஆரம்பிக்குது ஒரு பயங்கரமான போர். சும்மா 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லைங்க, 5000 வருஷம் அந்த போர் நடக்குது. 1000 2000 இல்ல, 5000 வருஷம். ஏன் அவ்வளவு காலம்? ஏன்னா அசுர குணம் அவ்வளவு சீக்கிரம் நம்மளை விட்டு போகாது. கோபம், பொறாமை, பேராசை இதெல்லாம் ஒரு நாள் தியானத்துல போயிடாது. அது கூட நாம தினம் தினம் போராடணும். 5000 வருஷம் முடிஞ்சும் அந்த அசுரங்க தோக்கல. ஏன்னா தேவி அவங்கள இன்னும் மாயையில வச்சிருக்கா. அந்த அசுரங்க விஷ்ணுவை பார்த்து நக்கலா சிரிக்கிறாங்க. விஷ்ணுவே, உன்னோட பலத்தை பார்த்து நாங்க வியந்து போயிட்டோம். உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா கேளு, நாங்க தர்றோம்னு அகங்காரத்துல பேசுறாங்க. பாருங்க, சாக போற நேரத்துல கூட அந்த அசுர குணத்துக்கு எவ்வளவு திமிரு. பகவானே வரம் கேளுன்னு சொல்றாங்க. விஷ்ணு பகவான் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அப்படியா? அப்போ என் கையால நீங்க 2 பேரும் சாகணும், இதுதான் எனக்கு வேணும்னு கேக்குறாரு. அந்த அசுரங்க சுத்தி முத்தி பாக்குறாங்க. எங்க பார்த்தாலும் தண்ணி. அவங்க ஒரு தந்திரம் பண்றாங்க. சரி, தண்ணி இல்லாத இடமா பார்த்து எங்களை கொல்லுன்னு சொல்றாங்க. அவங்க நினைப்பு, உலகம் முழுக்கத்தான் தண்ணி இருக்கே, இவர் எப்படி நம்ம கொல்லுவார்னு. ஆனா மகாவிஷ்ணு என்ன பண்றாரு தெரியுமா? தன் விஸ்வரூபத்தை எடுத்து தன்னோட தொடைய நீட்டி, இந்தா இது தண்ணி இல்லாத இடம், இங்க வச்சு உங்களை அழிக்கிறேன்னு அவங்க தலைய துண்டிக்கிறாரு. இதுல என்ன மறைஞ்சிருக்கு? அந்த அசுரங்க கேட்டது தண்ணி இல்லாத இடம். ஆனா பகவான் அவங்கள அழிச்சது தன்னோட மடியில. அதாவது ஒரு மனுஷன் எப்போ சரணாகதி அடையிறானோ, எப்போ இறைவனோட மடியில தஞ்சம் புகுறானோ, அப்போதான் அவனுக்குள்ள இருக்கிற அசுர குணங்கள் சாகும். இத மேதாமுனிவர் சொல்லி முடிக்கும்போது ராஜா சுரதனுக்குள்ள ஒரு நடுக்கம் வருது. சாமி, ஒரு அழுக்கிலிருந்து பிறந்த அசுரனுக்கே இவ்வளவு பலம்னா, அப்போ இந்த உலகத்தையே நடுங்க வைக்கிற அசுரன் வந்தா அந்த தாய் என்ன பண்ணுவான்னு கேக்குறாரு. முனிவர் சொல்றாரு, இப்போ நீ பார்த்தது வெறும் ஆரம்பம்தான். இது மகாமாயையோட ஒரு சின்ன லீலை. ஆனா அடுத்து வர்ற போறான் ஒருத்தன். அவன் மனுஷனும் இல்ல, மிருகமும் இல்ல. எருமை தலை கொண்ட அந்த பாதகன் தேவர்களையே நடுத்தெருவுக்கு கொண்டு வர போறான். அவனை அழிக்க அந்த தாய் எப்படி உருவெடுத்தாங்கங்கிறத சொல்றேன் கேளுன்னு அடுத்த கட்டத்துக்கு போறாரு. நம்ம வாழ்க்கையிலையும் அப்படித்தான். சின்ன சின்ன பிரச்சனைகளை ஜெயிச்சதும் நாம நிம்மதியாயிடுவோம். ஆனா அடுத்து வர்றதுதான் பெரிய சவாலா இருக்கும். அந்த சவாலை சமாளிக்க நமக்கு வெறும் அழிவு மட்டும் பத்தாது, ஒரு பெரிய சக்தி வேணும். அந்த சக்தி எப்படி பிறக்குது? அதுதான் மகிஷாசுர மர்தினியோட உதயம். பகவான் விஷ்ணுவின் மடியில் அந்த அசுரர்கள் வீழ்ந்த அந்த நிமிஷம் தர்மம் நிலைநாட்டப்பட்டது போல தெரிஞ்சாலும் அது ஒரு பெரிய யுத்தத்தோட முன்னுரைதான். ராஜா சுரதனும் வணிகரும் இப்போ ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா அவங்க இழந்த சொத்து சுகத்தை விட இந்த ஞானம் அவங்களுக்கு பெருசா தெரியுது. வாழ்க்கையில நமக்கு ஒரு சின்ன அதிகாரம் கிடைச்சா நாம எப்படி ஆடுவோம்? ஆனா அந்த அதிகாரமே ஒரு அசுரன் கையில போனா, அதுவும் சாதாரண அசுரன் இல்ல, எருமை முகம் கொண்ட மகிஷாசுரன். இந்த உலகத்துல சில பேரை நாம பார்த்திருப்போம். அவங்க கிட்ட நியாயமே இருக்காது, வெறும் பிடிவாதம் மட்டும்தான் இருக்கும்.
அந்த எருமை தலையே அந்த பிடிவாதத்தோட அடையாளம்தான். அவன் சாதாரணமா வரல, பெரிய தவங்கள் செஞ்சு எந்த ஒரு ஆணாலையும் எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு வரம் வாங்கிட்டு வர்றான். அவனோட கணக்கு என்னன்னா, ஆண்கள் தான் போர் செய்வாங்க, பொம்பளைங்க என்ன பண்ணிட போறாங்கங்கிற அந்த அலட்சியம்தான் அவனோட அழிவுக்கு விதை போடுது. மகிஷாசுரன் தன்னோட அசுர படையை திரட்டிக்கிட்டு நேரா இந்திரலோகத்துக்கு போறான். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில ஒரு 100 ஆண்டு காலம், அதாவது 100 வருஷம் இடைவிடாத யுத்தம் நடக்குது. யோசிச்சு பாருங்க, 100 வருஷம் இடைவிடாத யுத்தம். இடி, மின்னல், மழை, காத்துன்னு எல்லா சக்திகளையும் வச்சிருக்கிற தேவர்கள் எல்லாரும் அந்த ஒரு எருமை தலை அசுரன் முன்னாடி மண்டியிடுறாங்க. இந்திரன் தோத்து போறான், அக்னி தோத்து போறான், யமன் தோத்து போறான். மகிஷாசுரன் இந்திர பதவியை புடுங்கிக்கிட்டு தேவர்களையெல்லாம் அடிச்சு விரட்டுறான். அப்போ அந்த தேவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க தெரியுமா? தெரு தெருவா அலைஞ்சு கடைசியில பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் இருக்கிற இடத்துக்கு ஓடி வர்றாங்க. சாமி, எங்களை காப்பாத்துங்க, அந்த மகிஷாசுரன் எங்களை உசுரோட விடமாட்டான் போல இருக்கு, எங்களோட அதிகாரத்தையெல்லாம் புடுங்கிக்கிட்டான், இப்போ நாம என்ன பண்றதுன்னு கதறாங்க. அவங்க முகத்துல இருக்கிற அந்த பயம் நம்ம வாழ்க்கையில நாம எல்லாவற்றையும் இழந்துட்டு நிக்கிற அந்த ஒரு நிலைக்கு சமம். இந்த தேவர்களோட கதறலை கேட்ட உடனே மகாவிஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்கும் பயங்கரமான கோபம் வருது. அந்த கோபம் எப்படின்னா, ஒரு அநியாயத்தை பார்க்கும்போது நம்ம ரத்தம் கொதிக்குமே அந்த மாதிரி. அந்த நிமிஷம் ஒரு அதிசயம் நடக்குது. மகாவிஷ்ணுவோட முகத்திலிருந்து ஒரு பிரம்மாண்டமான ஒளி வெளிவருது. அதே மாதிரி சிவபெருமான், பிரம்மா, அப்புறம் அங்க இருந்த ஒவ்வொரு தேவர்களோட உடம்புல இருந்தும் ஒரு ஒளிப்பிழம்பு வெளிவருது. இந்த இடத்தை சிந்திச்சு பாருங்க. தனித்தனி ஒளியா இருந்தா அது ஒரு சின்ன மெழுகுவர்த்தி மாதிரி. ஆனா எல்லா ஒளியும் ஒன்னா சேர்ந்தா அது ஒரு சூரியன் மாதிரி. அந்த எல்லா தேவர்களோட கோபமும் சக்தியும் ஒன்னா சேர்ந்து ஒரு மலையளவு பெரிய ஒளிப்பிழம்பா மாறுது. அந்த ஒளிக்கு நடுவுல இருந்து ஒரு உருவம் வெளிவருது. அது ஒரு பெண் உருவம். அவள்தான் மகிஷாசுர மர்தினி. சிவபெருமானோட ஒளியில இருந்து அவளோட முகம் உருவானது. யமனோட ஒளியில இருந்து கூந்தல், விஷ்ணுவோட ஒளியில இருந்து கைகள். இப்படி ஒவ்வொரு கடவுளும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக தன்மையை அவளுக்கு கொடுத்தாங்க. ஏன் தேவர்கள் இதை பண்ணாங்க? ஏன்னா அவங்க கிட்ட இருந்த தனித்தனி திறமை மகிஷாசுரனை அழிக்க பத்தல. நாம கூட வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற எல்லா திறமைகளையும் நம்பிக்கையையும் ஒன்னா திரட்டினாதான் ஜெயிக்க முடியும். அந்த தாய் அஷ்டபுஜங்களோட, அதாவது 18 கைகளோட சில புராணங்கள் சொல்லும். நிக்கும்போது அந்த இடமே ஒரு தெய்வீக மனத்தோட கமகமன் இருக்கு. ஆனா அவளோட கண்ணுல அந்த அசுரனை அழிக்கணுங்கிற அந்த ரௌத்திரம் இருக்கு. தேவர்கள் எல்லாரும் அந்த தாயை பார்த்து மெய் சிலிர்த்து போறாங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு நம்பிக்கை வருது. நாம தோக்கல, நமக்காக ஒரு மகா சக்தி வந்திருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த தாய்க்கு இன்னும் ஆயுதங்கள் வேணுமே. ஒவ்வொரு கடவுளும் அவங்க கிட்ட இருக்கிற விசேஷமான ஆயுதங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சிவபெருமான் தன்னோட சூலத்தை கொடுக்கிறாரு, விஷ்ணு தன்னோட சக்கரத்தை கொடுக்கிறாரு, இந்திரன் தன்னோட வஜ்ராயுதத்தை கொடுக்கிறாரு. இப்படி எல்லா ஆயுதங்களையும் ஏந்திக்கிட்டு அந்த தாய் தன்னோட சிம்ம வாகனத்துல, அதாவது சிங்கத்துல ஏறி உட்கார்ந்து ஒரு கர்ஜனை பண்றாங்க. அந்த சத்தம் எப்படி இருந்தது தெரியுமா? 14 லோகமும் நடுங்கிற மாதிரி இருந்தது. அந்த சத்தத்தை கேட்ட மகிஷாசுரன் மிரண்டு போறான். யாருடா அது? என் அதிகாரத்தையே நடுங்க வைக்கிற அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு கத்துறான். தன்னோட அசுரப்படையை திரட்டிக்கிட்டு அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடுறான். அங்க அவன் பார்த்தது ஒரு சாதாரண பெண்ணை இல்ல, பிரபஞ்சத்தையே ஆளுற அந்த மகா சக்தியை. இந்த இடத்துல முனிவர் ராஜா சுரதன் கிட்ட ஒன்னு சொல்றாரு. ராஜா, நீ உன் நாட்டை இழந்ததுக்கு வருத்தப்படுறல்ல, ஆனா தேவர்கள் அவங்க ஸ்வர்க்கத்தையே இழந்தாங்க. அப்போ அவங்க பண்ணது என்ன தெரியுமா? தங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை ஒன்னா சேர்த்தாங்க. நீயும் உனக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கையை திரட்டு. அந்த தாய் எப்படி மகிஷாசுரனை துவம்சம் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா உன்னோட கவலையெல்லாம் பனி மாதிரி கரைஞ்சிடும். அந்த மகிஷாசுரன் அந்த தாயை பார்த்து சிரிக்கிறான். ஒரு பொம்பளையா என் கூட போர் செய்ய வந்திருக்க, இனி ஏளனம் பண்றான். ஆனா அவனுக்கு தெரியாது, அவனோட மரணம் அவன் முன்னாடி ஒரு பேரழகியா நின்னுட்டு இருக்குன்னு. அடுத்ததா நடக்க போற அந்த யுத்தம் இருக்கே, அது வெறும் போர் இல்ல, அது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற ஒரு மகா யுத்தம். நம்ம மனசுக்குள்ளையும் ஒரு மகிஷாசுரன் இருக்கான்.
நான் தான் பெரிய ஆளு, எனக்கு எல்லாம் தெரியும், என்னை கேட்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு திரிகிற அந்த தலை கணம்தான் மகிஷாசுரன். அவனை அழிக்கணும்னா நாம நம்ம எல்லா சக்திகளையும் அந்த தாய்கிட்ட ஒப்படைக்கணும். அந்த போர் எப்படி ஆரம்பிச்சது, அந்த தாய் அந்த எருமை தலை அசுரனை எப்படி பந்தாடினாங்கங்கிறத நாம ஆழமா பார்க்கணும். ஏன்னா அந்த வெற்றியில தான் நம்ம வாழ்க்கையோட வெற்றியும் அடங்கியிருக்கு. மேதா முனிவர் அந்த மகிஷாசுரனோட கர்ஜனையையும் தேவர்களோட பயத்தையும் விவரிக்கும்போது ராஜா சுரதனுக்கும் வணிகர் சமாதிக்கும் உடம்பு அப்படியே சிலிர்க்குது. சாமி, ஒரு பெண்ணால இவ்வளவு பெரிய அசுரப்படையை எதிர்க்க முடியுமா? அந்த போர் எப்படித்தான் நடந்ததுன்னு ராஜா கேட்கிறாரு. முனிவர் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அந்த தாயை நினைச்சிட்டு அந்த ரணகலமான போர்க்களத்தை அப்படியே விவரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த போர்க்களம் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு பக்கம் கடல் மாதிரி அசுரப்படை, யானை மேல, குதிரை மேல, தேர்கள் மேலன்னு லட்சக்கணக்கான அசுரங்க. இன்னொரு பக்கம் சிம்ம வாகனத்துல தனியா அந்த தாய். ஆனா அவங்க தனியா இல்ல, அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒவ்வொரு ஆயுதமும் 1 கோடி சூரிய பிரகாசத்தோட ஜொலிக்குது. மகிஷாசுரன் தன்னோட தளபதிகளான சிக்ஷுரன், சாமரன், உதக்கரன் இவங்களையெல்லாம் அனுப்பி அந்த பொண்ணை புடிச்சிட்டு வாங்கடான்னு கத்துறான். ஆரம்பிச்சது பாருங்க ஒரு வேட்டை. அந்த தாய் தன்னோட வில்ல வளைச்சு அம்புகளை விடும்போது அது அம்பு மாதிரி இல்ல, ஒரு தீப்பிழம்பு மாதிரி போய் அசுரப்படைய சாம்பலாக்குது. அந்த தாய் விடுற ஒவ்வொரு மூச்சுக்காற்றும் ஒரு பெரிய படையாகவே மாறுது. அந்த மூச்சுக்காற்றுல இருந்து ஆயிரக்கணக்கான கணங்கள், அதாவது சக்திகள் உருவாகி அசுரர்களோட மோதுறாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பாரத்தை நாம எப்படி தூக்கி எறிவோம்? அதே மாதிரிதான் அந்த தாய் அந்த அசுர படைய தூக்கி எறிகிறா. சிக்ஷுரன் வர்றான், அவனோட தேரை தகர்க்கிறா. சாமரன் வர்றான், அவனோட யானைய கொல்றா. அசுரர்களோட ரத்தம் அந்த பூமியில ஒரு ஆறு மாதிரி ஓடுது. மகிஷாசுரன் இதை பார்த்துட்டு ஆத்திரத்துல வெடிக்கிறான். அவன் ஒரு எரும உருவம் எடுக்கிறான். அந்த எரும உருவம் எவ்வளவு பெருசுன்னா அதோட குளம்படி பட்டாலே பூமி பிளக்குது. அதோட வால் ஒரு சுத்து சுத்துனா கடலே பொங்கி வருது. அதோட கொம்பால மலைகளையே குத்தி தூக்கி எரியுது. அவன் நேரா அந்த தாய்கிட்ட வர்றான். அந்த தாய் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, ஏ மூடனே, இன்னும் கொஞ்ச நேரம் கத்து, என்ன அடுத்த நிமிஷம் நீ இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தன் கையில இருந்த அந்த மது கிண்ணத்துல இருந்து ஒரு வாய் குடிக்கிறாங்க. அது வெறும் மது இல்ல, அது ஒரு தெய்வீகமான உத்வேகம். அப்போ அந்த தாய் ஒரு ஜம்ப் பண்ணி அந்த எருமை மேல ஏறி நிக்கிறாங்க. தன் காலால் அந்த அசுரனோட கழுத்து அழுத்துறாங்க. அந்த அழுத்தம் தாங்க முடியாம மகிஷாசுரன் தன் எரும உருவத்துல இருந்து வெளியே வர பார்க்கறான். அவன் பாதி அளவு வெளியே வரும்போது அந்த தாய் தன்னோட பிரம்மாண்டமான வாளை எடுத்து அவனோட தலைய ஒரே வீச்சில துண்டிக்கிறாங்க. அந்த தலை உருண்டு விழுது. அசுரப்படை சிதறி ஓடுது. ஆஹா, அந்த நிமிஷம் எப்படி இருந்திருக்கும்? தேவர்கள் எல்லாரும் மலர் மாறி பொழியிறாங்க. மகிஷாசுர மர்தினிக்கு ஜெயின்னு அந்த அண்டமே அதிருது. இந்த இடத்துல ஒரு ரகசியம் இருக்குங்க. அந்த எரும உருவம் எதை குறிக்குது தெரியுமா? அதுதான் மந்த புத்தி. நாம ஒரு வேலையை செய்யணும்னு நினைப்போம், ஆனா நாளைக்கு செஞ்சுக்கலான்னு தள்ளி போடுவோம்ல, அந்த சோம்பேறித்தனம் தான் அந்த எருமை. அந்த மந்த புத்தியை எப்போ அந்த தாய் வெட்டி சாய்க்கிறாளோ அப்போதான் நம்ம மனசுக்குள்ள தெளிவு பிறக்கும். மேதா முனிவர் சொல்றாரு, ராஜா, நீ உன் மேல நம்பிக்கை இழந்துட்டு இங்க வந்திருக்க. ஆனா பாரு, தேவர்களே தோத்து போன நேரத்துல அவங்க ஒரு சக்தியை உருவாக்குனாங்க. அந்த சக்தி வேற எங்கேயும் இல்ல, உனக்குள்ளேயும் இருக்கு. அந்த போராட்டத்துல தான் மகிஷாசுர ஸ்தோத்திரம் உருவானது. ஐகிரி நந்தினி நந்தித மேதினின்னு நாம பாடுறோமே, அது அந்த வெற்றியோட கொண்டாட்டம் தான். ராஜாவுக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது. சாமி, மகிஷாசுரன் செப்புட்டான், இனிமே தேவர்களுக்கு என்ன கவலை? அவங்க சந்தோஷமா இருந்திருக்கலாமே. முனிவர் மெதுவா தலையாடிட்டு சொல்றாரு, அதுதான் இல்ல. இந்த உலகத்துல அதர்மம் ஒரு ரூபத்துல அழிஞ்சா இன்னொரு ரூபத்துல முளைக்கும். மகிஷாசுரன் போனதுக்கு அப்புறம் அதை விட பயங்கரமான 2 சகோதரர்கள் வர்றாங்க. அவங்க பேரு சும்பன், நிஷும்பன். இவங்க 2 பேரும் மகிஷாசுரனை விட தந்திரமானவங்க. இந்த கதையை கேட்கும்போது நமக்கு ஒன்று புரியுது. ஒரு பிரச்சனையை தீர்த்தா அடுத்த பிரச்சனை வரும். ஆனா அந்த பிரச்சனை வரும்போது நாம எப்படி தயாரா இருக்கணுங்கிறத தான் இந்த தேவி மகாத்மியம் சொல்லுது. மகிஷாசுர வதம் முடிஞ்சது ஒரு ஓய்வு தான், ஆனா முடிவே இல்லை.
அந்த சும்ப நிசும்பர்கள் தேவர்களை எப்படி துன்புறுத்தினாங்க, அவங்க தேவர்களோட எல்லா பொருட்களையும் புடுங்கிக்கிட்டு அவங்களை எப்படி அவமானப்படுத்தினாங்க, அந்த நேரத்தில் தேவர்கள் திரும்பவும் அந்த தாயை எப்படி வேண்டுனாங்க, இதெல்லாம் கேட்கும்போது நம்ம வாழ்க்கையில நாம படுற கஷ்டங்கள் எல்லாம் ரொம்ப சின்னதா தோணும். ஏன்னா அந்த தாய் வர்றதுக்கு முன்னாடி நடக்கிற அந்த போராட்டம் தான் ஒரு மனுஷனை வைரம் மாதிரி செதுக்குது. ராஜா சுரதன் இப்போ அந்த தாயோட பக்தியில அப்படியே மூழ்கிட்டாரு. அவரோட இழந்த நாடு இப்போ அவருக்கு பெருசா தெரியல. அந்த தாயோட அந்த புன்னகையும் அந்த போர்க்கள வீரமும் தான் அவரோட மனக்கண்ல நிக்குது. முனிவர் இப்போ அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறாரு. அது சும்மா அதிரடி இல்ல, அது ஒரு பேரழகுக்கும் பேராசைக்கும் நடக்கிற ஒரு மோதல். காலம் உருண்டோடுது. இப்போ உலகத்தை ஆட்டி படைக்க 2 பேர் வர்றாங்க. அவங்க பேரு சும்பன் மற்றும் நிசும்பன். இவங்க 2 பேரும் அசுர சகோதரர்கள். இவங்க பண்ணின தவம் இருக்கே, அது பிரம்மாவையே நடுங்க வச்சது. அவங்க வாங்கின வரம் அப்படி. இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, தேவர்களோட எல்லா அதிகாரத்தையும் புடுங்குறாங்க. இந்திரனோட ஐராவதம் யானை, குபேரனோட செல்வம், வருணனோட கொடைன்னு சொர்க்கத்துல இருக்கிற எல்லா பொக்கிஷத்தையும் அசுரலோகத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. தேவர்கள் இப்போ திரும்பவும் நடுத்தெருவுக்கு வந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு தடவை இழந்ததை மீட்டுட்டு திரும்பவும் அதே நிலைமைக்கு வந்தா எப்படி இருக்கும்? நாம ஏன் இன்னும் கஷ்டப்படுறோம்? கடவுள் நம்ம கைவிட்டுட்டாரான்னு அவங்களுக்கு தோணுது. இதுதான் நாம வாழ்க்கையில அடிக்கடி கேட்கிற கேள்வி. ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொன்னு வருதே, இதுக்கு முடிவே இல்லையா? அந்த தேவர்கள் எல்லாரும் இப்போ ஹிமாலய மலைக்கு போறாங்க. அங்க போய் கங்கை நதிக்கரையில நின்னு ஒரு துதி பாடுறாங்க. அதுதான் அபராஜித ஸ்துதி. அதாவது, யாராலும் வெல்ல முடியாதவளே எங்களை காப்பாத்துன்னு உருக்கமா பாடுறாங்க. யாதேவி சர்வபூதேஷு விஷ்ணுமாயேதி சப்திதா அப்படின்னு ஒவ்வொரு உயிருக்குள்ளையும் அந்த தாய் எந்தெந்த ரூபத்துல இருக்காங்கன்னு அவங்க பாடுற அந்த பாட்டு அந்த மலையையே அதிர வைக்குது. அம்மா, நீதான் எல்லா உயிருக்குள்ளையும் புத்தியாயிருக்க, நீதான் பசியாயிருக்க, நீதான் நித்திரையாயிருக்க, நீதான் தாகமாயிருக்க, கடைசியில நீதான் எங்க மனசுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையாயிருக்கன்னு அவங்க கதறாங்க. அந்த நேரத்துல அங்க பார்வதி தேவி கங்கை நதியில நீராடுறதுக்காக வர்றாங்க. அவங்க தேவர்களை பார்த்து, நீங்க யார துதிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அப்போ ஒரு ஆச்சரியம் நடக்குது. பார்வதி தேவியோட உடம்புல இருந்து இன்னொரு அழகான ஒரு பெண் உருவம் வெளியே வருது. அவ பேரு கௌஷிகி. அவ பார்க்கறதுக்கு அஞ்சனக்கல் மாதிரி கருப்பா ஆனா பேரழகியா இருக்கா. அவ சொல்றா, இவங்க என்னதான் துதிக்கிறாங்க? சும்ப நிசும்பர்களால பாதிக்கப்பட்ட இந்த தேவர்கள் என்னதான் சரணடைகிறாங்கன்னு சொல்றா. அந்த பார்வதி தேவி, அதாவது அம்பிகை, இப்போ அந்த அசுரர்களை அழிக்க தயாராகிறா. இங்க ஒரு முக்கியமான விஷயம் கவனிங்க. நம்ம மனசுக்குள்ளேயும் 2 அசுரங்க இருக்காங்க. ஒருத்தன் சும்பன், அதாவது நான் என்கிற அகங்காரம். இன்னொன்னு நிசும்பன், அதாவது என்னுடையது என்கிற மமதை. இந்த நான் என்னுடையது என்கிற 2 எண்ணங்களும் சேர்ந்துதான் நம்ம நிம்மதியை கெடுக்குது. இந்த 2 பேரையும் அழிக்கணும்னா அந்த மகாசக்திக்குள்ள இருந்து கௌஷிகிங்கிற அந்த வீரமான சக்தி வெளியே வரணும். அந்த தாய் ஹிமாலய மலையில ஒரு அழகான இடத்துல உட்கார்ந்திருக்கா. அவளோட அழகு எப்படி இருக்குன்னா, அந்த மலையே அவளோட பிரகாசத்துல ஜொலிக்குது. அவகிட்ட எந்த ஆயுதமும் இல்ல. ஒரு அமைதியான தோற்றத்துல இருக்கா. ஆனா அந்த அமைதிக்குள்ள ஒரு பெரிய புயல் ஒழிஞ்சிருக்கு. சும்ப நிசும்பர்களோட ஆட்கள் அந்த வழியா போறாங்க. அவங்க அந்த தாயை பார்க்கறாங்க. பார்த்த உடனே அவங்க கண்கள் கூசுது. இவ்வளவு அழகான ஒரு பொண்ணை நாம இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே. இது தேவர்களோட சொத்து கிடையாது, இது நம்ம அசுர ராஜாவுக்கு சேர வேண்டிய பொக்கிஷம்னு நினைக்கிறாங்க. பாருங்க, அசுர புத்தி எப்படி இருக்குன்னு. ஒரு தெய்வத்தை பார்த்தா பக்தி வரணும், ஆனா அவங்களுக்கு பேராசை வருது. அவங்க நேரா சும்பன் கிட்ட ஓடி போறாங்க. மன்னாவே, நீங்க உலகத்துல இருக்கிற எல்லா பொக்கிஷத்தையும் வச்சிருக்கீங்க. இந்திரனோட யானை உங்ககிட்ட இருக்கு, குபேரனோட தங்கம் உங்ககிட்ட இருக்கு. ஆனா அந்த ஹிமாலய மலையில ஒரு பொண்ணு இருக்கா, அவளை விட பெரிய செல்வம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அவளை நீங்க அடைஞ்சே ஆகணும்னு தூண்டி விடுறாங்க. சும்பன் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனோட புத்தி தடுமாறுது. அப்படியா, அவளை உடனே எங்கிட்ட கூட்டிட்டு வாங்கன்னு உத்தரவு போடுறான்.
அவனுக்கு தெரியாது, அவன் கூப்பிடுறது ஒரு பெண்ணை இல்ல, அவனோட யமனை. முனிவர் இந்த இடத்துல ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு ராஜாவை பார்க்கறாரு. ராஜா, நாம எப்போ ஒரு பொருளை பார்த்து இது எனக்கு வேணும்னு பேராசைப்படுறோமோ அப்பவே நாம அழிய ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். அந்த அசுரனோட வீழ்ச்சிக்கு காரணம் அவனோட பேராசைதான். அந்த தாய் அவனை எப்படி தன்னோட தந்திரத்தால விளையாட வைக்கிறான்னு பாருன்னு சொல்றாரு. வாழ்க்கையில நமக்கு வர்ற சோதனைகள் எல்லாமே ஏதோ ஒரு பேராசையால தான் ஆரம்பிக்குது. நாம ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைப்போம், ஆனா அது நமக்கு தகுதியானதான்னு பார்க்க மாட்டோம். சும்பனும் அப்படித்தான். அந்த தாயோட அழக பார்த்து மயங்குன அவன் அவளோட சக்தியை பத்தி யோசிக்கவே இல்லை. அடுத்ததா அந்த சும்பன் ஒரு தூதனை அனுப்புறான். அந்த தூதன் போய் அந்த தாய்கிட்ட என்ன சொன்னா, அந்த தாய் கொடுத்த அந்த அதிரடியான பதில் என்ன? இதை நாம கேட்கும்போது ஒரு பெண்ணோட வீரமும் விவேகமும் எந்த அளவுக்கு இருக்கும்னு நமக்கு புரியும். இது வெறும் கதை இல்லைங்க, இது நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நடக்கிற அந்த தர்ம யுத்தம். அந்த தாய் அந்த தூதன் கிட்ட பேசுற அந்த வார்த்தைகள்ல தான் ஒரு பெரிய தத்துவம் ஒளிஞ்சிருக்கு. அந்த தத்துவம் என்னங்கிறத நாம அடுத்ததா ஆழமா பார்ப்போம். சும்பன் உடனே சுக்ரீவன் அப்படிங்கிற ஒரு தூதனை அனுப்புறான். இந்த சுக்ரீவன் யாருன்னா ரொம்ப தந்திரமா பேசக்கூடியவன். அவன் நேரா இமயமலைக்கு போறான். அங்க அந்த தாய் அமைதியா உட்கார்ந்திருக்கா. அவன் போய் நிக்கிறான். ரொம்ப பணிவா பேசுற மாதிரி நடிக்கிறான். அம்மா, என்னோட ராஜா சும்பன் இருக்காரே, அவர்தான் இந்த 3 உலகத்துக்கும் அதிபதி. தேவர்களோட எல்லா செல்வமும் அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் உங்களை மணந்துக்க ஆசைப்படுறாரு. நீங்க ஏன் இந்த காட்டுல கஷ்டப்படுறீங்க? அரண்மனைக்கு வாங்க, மகாராணியா இருக்கலாம்னு வலை வீசுறான். பாருங்க, ஒரு அசுரனோட புத்தி எப்படி இருக்குன்னு. தெய்வத்தையே தான் வீட்டுக்கு வேலைக்காரியா இல்லனா போக பொருளா ஆக்க நினைக்கிறான். அந்த தாய் ஒரு மெல்லிய புன்னகை பண்றாங்க. அந்த புன்னகையில ஒரு பெரிய கேலி இருக்கு. அவங்க சொல்றாங்க, சுக்ரீவா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். உன் ராஜா ரொம்ப பெரிய ஆளுதான், சந்தேகமே இல்லை. ஆனா நான் ஒரு சின்ன பொண்ணா இருக்கும்போதே ஒரு சபதம் எடுத்துட்டேன். அது என்னன்னா, யார் என்ன போர்க்களத்துல ஜெயிக்கிறாங்களோ, யார் என்னோட கர்வத்தை அடக்குறாங்களோ அவங்க தான் என் கணவர். இதுதான் என் கொள்கை. நீ போய் உன் ராஜா கிட்ட சொல்லு, அவர் வந்து என்னை தோற்கடிச்சிட்டு என் கையை பிடிச்சு கூட்டிட்டு போக சொல்லுன்னு ஒரு அதிரடியான சவாலை வைக்கிறாங்க. தூதன் அதிர்ந்து போயிட்டான். என்னம்மா விளையாடுறியா? சும்பன் முன்னாடி தேவர்களே நிக்க முடியாது, நீ ஒரு பொண்ணு, சும்மாவா வந்துடுன்னு மிரட்டுறான். ஆனா அந்த தாய் அசரல. போய் சொல்லு அப்படின்னு ஒத்த வார்த்தையில அனுப்பி வைக்கிறாங்க. தூதன் திரும்பி போய் சும்பன் கிட்ட விஷயத்த சொல்றான். சும்பனுக்கு பயங்கரமான கோபம். என்னது, ஒரு பொண்ணு எனக்கு சவால் விடுறாளான்னு கத்துறான். உடனே தூம்ரலோசனன் அப்படிங்கிற அசுரனை கூப்பிடுறான். அவனோட பேருக்கே புகை போன்ற கண்ணுடையவன்னு அர்த்தம். அதாவது எதையும் தெளிவா பார்க்க தெரியாதவன். தூம்ரலோசனே, போய் அந்த பொண்ணோட முடிய பிடிச்சு தரதரன்னு இழுத்துட்டு வா. அவ கூட யார் இருந்தாலும் அவங்கள அடிச்சு துவம்சம் பண்ணுன்னு உத்தரவு போடுறான். தூம்ரலோசனன் 60,000 அசுரப்படையோட கிளம்புறான். மலையை சுத்தி வளைக்கிறான். அந்த தாயை பார்த்து வாடி போலான்னு அசிங்கமா பேசுறான். அந்த தாய் ஒரு அப்படின்னு ஒரு ஹுங்காரம் பண்றாங்க. அந்த ஒரே ஒரு சத்தத்துல அந்த தூம்ரலோசனன் அப்படியே எரிஞ்சு சாம்பலாயிட்டான். அவனோட 60,000 படையும் அந்த தாயோட வாகனமான சிங்கத்தால வேட்டையாடப்படுது. இந்த இடத்துல முனிவர் ஒரு நுணுக்கமான விஷயத்த சொல்றாரு. ராஜா, அந்த தூம்ரலோசனன் யாரு தெரியுமா? அதுதான் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அஞ்ஞானம். தெளிவில்லாம பேசுறது, பெரியவங்கள மதிக்காம நடக்கிறது. அந்த அஞ்ஞானத்தை அந்த தாய் ஒரு சின்ன சத்தத்துல பொசுக்கிட்டாங்க. ஆனா இதோட முடியல. சண்டனும் முண்டனும் இப்போ கிளம்பி வர்றாங்க. சும்பன் இப்போ இன்னும் ஆத்திரப்படுறான். என் தளபதியையே கொன்னுட்டாளாம். சண்டா, முண்டா, நீங்க 2 பேரும் போங்க, அவளை உசுரோட பிடிச்சிட்டு வாங்க, இல்லனா தலையை வெட்டிட்டு வாங்கன்னு கத்துறான். இப்போ ஒரு பெரிய அசுரப்படை அந்த மலையை நோக்கி வருது. அந்த படையை பார்த்தா கடலே பொங்கி வர்ற மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல தான் அந்த தாயோட கோபம் உச்ச கட்டத்துக்கு போகுது. ஒரு பெண்ணுக்குள்ள இவ்வளவு ஆக்ரோஷம் இருக்குமான்னு உலகமே மிரண்டு பார்க்க போற அந்த ஒரு நிமிஷம் வருது. அவளோட முகம் அப்படியே கருப்பாகுது. அவளோட நெற்றியில இருந்து ஒரு புதிய உருவம் பிறக்குது. அந்த உருவம்தான் காளி. யோசிச்சு பாருங்க, ஒரு மென்மையான பெண் ஒரு கோபக்கார ராட்சசியா மாறுற அந்த தருணம். அது எதுக்காக? அதர்மத்தை அழிக்கிறதுக்காக மட்டும்தான். நம்ம வாழ்க்கையிலையும் நாம ரொம்ப அமைதியா இருப்போம்.
ஆனா நம்மளோட தன்மானத்துக்கோ இல்ல நம்ம குடும்பத்துக்கோ ஒரு ஆபத்து வரும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த ஆக்ரோஷம் வெளியே வரணும். அதுதான் காளி தத்துவம். சண்டனும் முண்டனும் அந்த படையோட வர்றாங்க. ஆனா அவங்க முன்னாடி நிக்கிறது அந்த இமயமலை பெண் இல்ல, எலும்பு மாலை போட்டுக்கிட்டு நாக்க வெளியே தள்ளிக்கிட்டு கையில பெரிய வாளோட நிக்கிற அந்த மகா காளி. அவளோட கர்ஜனை கேட்டு அசுரங்களுக்கே பேதி எடுக்குது. ஆனாலும் அவங்க சாக துணிறாங்க. அந்த போர் எப்படி இருந்தது தெரியுமா? காளி தேவி அந்த அசுரப்படைய அப்படியே அள்ளி வாய்க்குள்ள போட்டுக்கிறாங்க. யானை, குதிரை, தேர்னு எதையுமே விடல, எல்லாத்தையும் மென்னு துப்புறாங்க. சண்டனும் முண்டனும் அவங்க மேல அம்புகளை விடுறாங்க. ஆனா காளி தேவி அதையெல்லாம் சிரிச்சுக்கிட்டே தட்டி விடுறாங்க. கடைசியில அந்த 2 அசுரங்களோட தலையையும் வெட்டி அந்த தாய்கிட்ட, அதாவது அம்பிகை கிட்ட கொண்டு போய் வைக்கிறாங்க. அம்பிகை சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, நீ இந்த 2 அசுரங்களையும் அழிச்சதுனால இனிமே உனக்கு சாமுண்டின்னு பேரு நிலைக்கும்னு சொல்றாங்க. ராஜா சுரத்தனுக்கு இப்போ ஒரு விஷயம் புரியுது. சாமி, நாம தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தா தெய்வம் முதல்ல எச்சரிக்கும், அப்புறம்தான் தண்டிக்கும்ல. முனிவர் சொல்றாரு, ஆமா ராஜா, சும்பனுக்கு இது கடைசி எச்சரிக்கை. ஆனா அவன் திருந்த மாட்டான். ஏன்னா அவன்கிட்ட ரத்த பீஜன் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான அசுரன் இருக்கான். அவனை அழிக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய சவால். இந்த இடத்துல ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. அந்த ரத்த பீஜன் அப்படிங்கிற அசுரன் யாரு? அவனோட ஸ்பெஷாலிட்டி என்ன? ஏன் அவனை யாராலையும் அழிக்க முடியல? இதை கேட்கும்போதே உங்களுக்கு புரியும், நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சில ஆசைகள் ஏன் திரும்ப திரும்ப முளைக்குதுன்னு. அந்த ரகசியத்தை அடுத்ததா பார்ப்போம். முனிவர் தொடர்கிறார். சண்டனம் முண்டனம் கொல்லப்பட்ட செய்தி சும்பனுக்கு பேரிடியா விழுது. அவனோட கோபம் இப்போ எல்லை மீறி போச்சு. தளபதிகளே செத்துட்டாங்களா? அந்த பொண்ணு சாதாரணமானவள் இல்ல. இப்போ என் மொத்த அசுரப்படையும் கிளம்பட்டும்னு உத்தரவு போடுறான். ஆயிரக்கணக்கான யானைப்படைகள், குதிரைப்படைகள், தேர்ப்படைகள்னு அந்த இமயமலையே அதிருது. இந்த சூழ்நிலையில தான் ஒரு அதிசயம் நடக்குது. அந்த பிரம்மாண்டமான அசுரப்படையை அழிக்க அந்த தாய்க்கு உதவியா ஒவ்வொரு கடவுளோட உடம்புல இருந்தும் அவங்களுடைய பெண் சக்திகள் வெளியே வர்றாங்க. பிரம்மா கிட்ட இருந்து பிராமணி, சிவன் கிட்ட இருந்து மகேஸ்வரி, குமரனிடமிருந்து கௌமாரி, விஷ்ணுவிடமிருந்து வைஷ்ணவி, வராக ரூபத்துல வாராகி, இந்திரன் கிட்ட இருந்து ஐந்திரி, இப்படி 7 மாதர்கள், 7 தாய்கள் அந்த போர்க்களத்துக்கு வர்றாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த போர்க்களமே ஒரு சக்தி பீடம் மாதிரி மாறிடுச்சு. ஒரு பக்கம் அசுரப்படை, இன்னொரு பக்கம் தெய்வீக பெண் சக்திகள். அங்க ரத்த ஆறு ஓடுது, யானைங்களோட பிளிரல் சத்தம் கேக்குது. அந்த நேரத்துல தான் ரத்த பீஜன் உள்ள வர்றான். இவன் யாரு தெரியுமா? இவன் கிட்ட ஒரு விசித்திரமான வரம் இருக்கு. இவனோட உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்தா அந்த ரத்தத்துல இருந்து இவன மாதிரியே இன்னொரு ரத்த பீஜன் உயிரோட முளைப்பான். யுத்தம் ஆரம்பிக்குது. வாராகி தேவி தன் உலக்கையால அவனை அடிக்கிறாங்க. வைஷ்ணவி தேவி சக்கரத்தால வெட்டுறாங்க. ஆனா என்ன ஆகுது? அவனோட உடம்புல இருந்து ரத்தம் பீரிட்டு பாயுது. அந்த ரத்தம் தரையில பட்ட அடுத்த செகண்ட் அங்கே இருந்து ஆயிரக்கணக்கான ரத்த பீஜன்கள் கத்தி எடுத்துக்கிட்டு வர்றாங்க. தேவர்கள் மிரண்டு போறாங்க. என்னடா இது? ஒருத்தனை வெட்டுனா 1000 பேரா வர்றாங்க. இவனை யாராலையுமே அழிக்க முடியாதான்னு பயப்படுறாங்க. இந்த ரத்த பீஜன் வேற யாரும் இல்லைங்க, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள். ஒரு கெட்ட எண்ணம் வந்தா அதை வெட்ட நினைக்கும்போது அதுல இருந்து இன்னொரு 10 கெட்ட எண்ணம் வரும். நான் இனிமே கோபப்பட மாட்டேன்னு நினைப்போம். ஆனா அந்த நினைப்பே ஒரு கோபத்தை உண்டாக்கும். இதுதான் ரத்த பீஜ தத்துவம். ஒரு ஆசை ஒரு கிளையா முளைச்சு அதுல இருந்து 1000 கிளைகளா வர்றது. தேவர்கள் நடுங்கிறத பார்த்த அந்த தாய் அம்பிகையை பார்க்கறாங்க. காளி, உன்னோட வாயை நல்லா பெருசா விரிச்சிக்கோ. நான் இவனை வெட்டும்போது ஒரு சொட்டு ரத்தம் கூட பூமியில படக்கூடாது. எல்லாத்தையும் நீயே குடிச்சிடுன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க அந்த ருத்ர தாண்டவத்தை. அம்பிகை ரத்த பீஜனை தாக்குறாங்க. அவனோட உடம்புல இருந்து ரத்தம் கொட்டுது. காளி தேவி தன் நாக்கை பூமி முழுக்க விரிச்சு அந்த ரத்தம் தரையில படுறதுக்கு முன்னாடியே அதை குடிச்சிடுறாங்க. காளியோட வயிற்றுக்குள்ள போன ரத்தத்துல இருந்து அசுரங்க பிறக்கிறாங்க. ஆனா அவங்கள காளி அப்படியே மென்னு முழுங்கிடுறாங்க.
கடைசியில ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாம ரத்த பீஜன் அப்படியே வத்தி போய் கீழே விழுந்து சாகுறான். அசுரப்படை சிதறி ஓடுது. அந்த போர்க்களமே அமைதியாகுது. ஆனா காளி தேவியோட ஆக்ரோஷம் மட்டும் அடங்கல. அவங்க அந்த ரத்தத்தை குடிச்ச வேகத்துல ஒரு வெறித்தனமான ஆட்டத்துல இருக்காங்க. ராஜா சுரதன் கேக்குறாரு, சாமி, ஒரு அசுரனை அழிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் தேவையா? அந்த தாய் நினைச்சா ஒரே நிமிஷத்துல முடிச்சிருக்கலாமே. முனிவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, ராஜா, இது உனக்கு தர்ற பாடம். உனக்குள்ள இருக்கிற கவலைகளும் பயங்களும் இந்த இரத்த பீஜன் மாதிரி தான். அதை நீ மேலோட்டமா வெட்டுனா போதாது. அந்த எண்ணத்தோட வேற ரூட் காசை காளி தேவி குடிச்ச மாதிரி நீயும் ஞானத்தால முழுங்கணும். அப்பதான் உனக்கு முத்தி கிடைக்கும். இப்போ சண்ட முண்ட வதம் முடிஞ்சு இரத்த பீஜனும் காலியாயிட்டான். ஆனா கதை இதோட முடியல. மெயின் வில்லன் சும்பன் இன்னும் உயிரோட இருக்கான். அவன் பார்த்தான், என் படையும் போச்சு, என் உற்ற நண்பனும் போச்சு, இனிமே நானே நேர்ல போறேன்னு கிளம்புறான். ஒரு அரசன் தோத்து போற நேரத்துல எவ்வளவு கொடூரமா இருப்பானோ அந்த நிலைக்கு அவன் வர்றான். இந்த இடத்துல ஒரு விஷயம் கவனிங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம கஷ்டப்படும் போது முதல்ல சின்ன சின்ன தொல்லைகள் வரும், அப்புறம் பெரிய பிரச்சனைகள் வரும். இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியில நம்மளோட அகங்காரம் நேரடியா மோதும். அந்த அகங்காரத்தை அந்த தாய் எப்படி அடக்குனான்றது தான் இந்த தேவி மாகத்தியத்தோட கிளைமேக்ஸ். ராஜா சுரதனும் வணிகர் சமாதியும் இப்ப போர்க்களத்துல அந்த தாயோட வீரத்தை பார்த்து மிரண்டு போயிருக்காங்க. அவங்களுக்குள்ள இருந்த அந்த உலகியல் ஆசைகள் எல்லாம் மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிக்குது. இந்த கதையே இவ்வளவு சக்தியை கொடுக்குதுன்னா அந்த தாயோட தரிசனம் கிடைச்சா எப்படி இருக்கும்னு அவங்க ஏங்குறாங்க. சும்பன் இப்போ தன்னோட தம்பி நிசும்பனோட சேர்ந்து பிரம்மாண்டமான படையோட இமயமலையை நோக்கி வர்றான். அவன் வர்ற வேகத்தை பார்த்தா மலைகளே தூளா போயிடும் போல இருக்கு. ஆனா அந்த தாய் ஒரு புன்னகையோட காத்துட்டு இருக்கா. அடுத்ததா நடக்க போற அந்த யுத்தம் இந்த பிரபஞ்சமே இதுவரை பார்த்திராத ஒன்னா இருக்க போகுது. யுத்தம் இப்போ உச்சகட்டத்துல இருக்கு. இரத்த பீஜன் செத்து விழுந்ததை பார்த்த உடனே சும்பனுக்கும் நிசும்பனுக்கும் புத்தி பேதலிச்சு போச்சு. இவ்வளவு நாள் அவங்க நம்புன அந்த இரத்த பலம், அந்த மாய பலம் எல்லாமே ஒரு நிமிஷத்துல மண்ணோட மண்ணா போயிடுச்சு. நிசும்பன் இருக்கானே, அவன் ரொம்ப ஆக்ரோஷமானவன். அவன் தான் அண்ணன் சும்பனை பார்த்து சொல்றான், அண்ணா, நீ இங்கேயே இரு, அந்த பொண்ணை நான் இப்பவே முடிச்சிட்டு வர்றான்னு சொல்லிட்டு தன் கையில இருந்த கதாயுதத்தை எடுத்துக்கிட்டு ஓடுறான். இந்த நிசும்பன் யார் தெரியுமா? இவன்தான் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சந்தேகம். நாம ஒரு நல்ல காரியம் செய்ய போவோம், ஆனா இது நடக்குமா, நம்மால முடியுமான்னு ஒரு சந்தேகம் வருமே, அந்த தளபதி தான் இவன். நிசும்பன் அந்த போர்க்களத்துல புகுந்து சப்த மாதர்களோட மோதுறான். அம்பிகை அவனோட கதைய முடிக்க தயாரா நிக்கிறாங்க. நிசும்பன் தன் கையில இருந்த அம்புகளை அம்பிகை மேல சரமாரியா விடுறான். ஆனா அந்த தாய் ஒரு சின்ன சிரிப்போட அந்த அம்புகளை எல்லாம் காத்துலயே பொடி பொடியாக்குறாங்க. அவன் ஆத்திரம் தாங்காம தான் வாள் எடுத்துட்டு வர்றான். அம்பிகை தன்னோட கூர்மையான அம்பால அந்த நிசும்பனோட நெஞ்ச பிளக்குறாங்க. அவனோட நெஞ்சில இருந்து இன்னொரு அசுரன் வெளியே வர்றான். ஆனா அம்பிகை அசரல. அந்த அசுரனோட தலைய அங்கேயே வெட்டி சாய்க்கிறாங்க. நிசும்பன் பிணமா விழுறான். தான் தம்பி செத்து விழுந்ததை பார்த்த சும்பன் இப்போ கட்டுக்கடங்காத கோபத்துல இருக்கான். அவன் நேரா அம்பிகை முன்னாடி வந்து நிக்கிறான். அவனோட கர்ஜனை எப்படி இருந்தது தெரியுமா? ஏ பொண்ணே, உனக்கு இவ்வளவு திமிரா? மத்தவங்க கொடுத்த சக்தியை வச்சுக்கிட்டு, மத்தவங்க கொடுத்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டு நீ ஆட்டம் போடுற. இதுல உன்னோட சொந்த பலம் என்ன இருக்கு? சப்த மாதர்கள், காளி, இவங்க எல்லாரும் உனக்கு உதவியா இருக்காங்களே, இது என்ன நியாயம்னு கேக்குறான். பாருங்க, ஒரு அசுரனோட வாதம் எப்படி இருக்குன்னு. நீயும் நானும் மட்டும் தனியா மோதலாமான்னு சவால் விடுறான். அவன் நினைப்பு என்னன்னா, இந்த சக்திகளை எல்லாம் அனுப்பிட்டா அந்த தாய் பலவீனமாயிடுவான்னு. ஆனா அந்த தாய் அப்பதான் ஒரு மகா தத்துவத்தை சொல்றாங்க. அம்பிகை உரத்த குரல்ல சிரிச்சுக்கிட்டு சொல்றாங்க, ஏ மூடனே, இந்த உலகத்துல நான் ஒருத்தி தான் இருக்கேன். என்ன தவிர இங்க வேற எதுவுமே இல்ல. இவங்க எல்லாரும் யாரு தெரியுமா? என்னோட வெவ்வேறு ரூபங்கள். என் உடம்புல இருந்து உருவானவங்க இப்போ என்கிட்டயே திரும்ப வந்துடுவாங்க பாரு. அந்த நிமிஷம் அங்க இருந்த காளி, வாராகி, வைஷ்ணவி, பிராமணின்னு அந்த எல்லா மகா சக்திகளும் ஒளி வடிவுல வந்து அந்த அம்பிகையோட உடம்புக்குள்ளேயே ஐக்கியமாயிட்டாங்க. இப்போ போர்க்களத்துல அம்பிகை மட்டும் தனியா நிக்கிறாங்க. அண்ட சராசரமே அந்த ஒரு மகா சக்திக்குள்ள அடங்கி இருக்கு. சும்பன் மிரண்டு போறான்.
ஆனா அவன் அகங்காரம் அவனை விடல. சரி, ஒருத்தியா நிக்கிறியா, வா மோதி பார்க்கலாம்னு கடைசி யுத்தத்தை ஆரம்பிக்கிறான். இந்த யுத்தம் வெறும் ஆயுத போர் இல்லைங்க, இது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற அந்த இறுதி போர். சும்பன் அம்பு விடுறான், தேவி அதை முறியடிக்கிறாங்க. சும்பன் ஈட்டி எறிகிறான், தேவி அதை தகர்க்கிறாங்க. கடைசியில சும்பன் ஆகாயத்துக்கு பறந்து போய் அங்கிருந்து தாக்குறான். அம்பிகையும் ஆகாயத்துல பறந்து போய் அவன் கூட மோதுறாங்க. ஒரு கட்டத்துல அம்பிகை அந்த சும்பனை தூக்கி பிடிச்சு சுத்தி பூமிக்கு வீசுறாங்க. அவன் கீழே விழுந்து எழும்பும்போது அம்பிகை தன் கையிலிருந்த அந்த பிரம்மாண்டமான சூலத்தை எடுத்து அவனோட மார்புல ஒரே குத்தா குத்துறாங்க. சும்பன்கிற அந்த மகா அசுரன், அந்த அகங்காரத்தோட மொத்த உருவம் அப்படியே இரத்த வெள்ளத்துல சரிஞ்சு விழுறான். அவன் கண்ல இருந்த அந்த பேராசை மெல்ல மெல்ல மறையிற அந்த நேரத்துல தான் இவ்வளவு நாள் எதிர்த்தது ஒரு பொண்ணை இல்ல, இந்த உலகத்தோட ஆதி சக்தி ஏன்னு. முனிவர் இந்த இடத்துல ஒரு நிமிஷம் நிறுத்துறாரு. ராஜா சுரதனும் வணிகரும் அப்படியே சிலையா உட்கார்ந்திருக்காங்க. முனிவர் சொல்றாரு, பாத்தியா ராஜா, சும்பன் செத்துட்டான். ஆனா அவன் சாகும்போது அவனோட அந்த நான்கிற அகங்காரமும் கூடவே செத்து போச்சு. நம்ம வாழ்க்கையிலையும் இந்த சும்பன் அடிக்கடி தலை தூக்குவான். எல்லாம் என்னாலதான் நடக்குது, நான் தான் பெரிய ஆளுன்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த தேவி மகாத்மியத்தை நினைச்சுக்கோ. அந்த தாய் உன் அகங்காரத்தை அழிச்சு உனக்கு அமைதியை கொடுப்பா. இப்போ அசுரப்படை காலி. தேவர்கள் எல்லாரும் மலர் மாறி பொழியிறாங்க. இவ்வளவு நாள் பயந்து ஒழிஞ்சிருந்த அந்த தேவர்கள் இப்போ அந்த தாயோட காலடியில வந்து விழுறாங்க. அவங்க பாடுற அந்த நாராயணி ஸ்துதி இருக்கே, அதுதான் இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம். ராஜா சுரதன் கேட்கிறாரு, சாமி, சும்பன் அழிஞ்சதுக்கு அப்புறம் உலகம் எப்படி இருந்தது? அந்த தேவர்கள் பாடின அந்த பாட்டுல அப்படி என்ன விசேஷம்? முனிவர் சொல்றாரு, அந்த பாட்டு வெறும் புகழ்ச்சி இல்ல மகனே, அது ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் நடுவுல இருக்கிற அந்த உன்னதமான உறவோட வெளிப்பாடு. அந்த பாட்டை யாரு கேட்கிறாங்களோ, யாரு படிக்கிறாங்களோ, அவங்களுக்கு வாழ்க்கையில பயமே வராது. நம்ம வாழ்க்கையிலையும் நாம எத்தனையோ சவால்களை சந்திக்கிறோம். ஆனா அந்த சவால்கள் வரும்போது நாம ஏன் பயப்படுறோம் தெரியுமா? நமக்காக ஒரு சக்தி இருக்குங்கிறத நாம மறந்துடுறோம். அந்த தாய் நம்ம கூடவே இருக்கிறாங்கங்கிற அந்த நம்பிக்கையை தான் இந்த தேவி மகாத்மியா நமக்கு கொடுக்குது. அடுத்ததா நாம பார்க்க போற அந்த பகுதி இந்த தொடரோட கிளைமேக்ஸ். சும்பன் நிசும்பன் வதத்துக்கு அப்புறம் அந்த தாய் தேவர்களுக்கு கொடுத்த அந்த வரங்கள் என்ன? அந்த ராஜா சுரதனும் வணிகர் சமாதியும் கடைசியில என்ன ஆனாங்க? அவங்க தேடின அந்த மன நிம்மதி கிடைச்சதா? இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கே புரியும் வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் என்னன்னு. அந்த போர்க்களம் இப்போ அப்படியே வேற மாதிரி மாறிடுச்சுங்க. ரத்தம் ஓடின இடத்துல இப்போ தெய்வீக மனம் வீசுது. சும்பன் நிசும்பன் 2 பேரும் மண்ல சரிஞ்சு விழுந்துட்டாங்க. அசுரப்படையில மிஞ்சி இருந்த அந்த ஒரு சிலரும் பயத்துல பாதாள லோகத்துக்கு ஓடிட்டாங்க. இப்போ இமயமலை சாரல்ல அந்த தாய் மட்டும் தனியா ஜொலிக்கிற ஒரு ஜோதி மாதிரி நின்னுட்டு இருக்கா. அவளோட அந்த உக்ரமான கோபம் இப்போ ஒரு கருணையான புன்னகையா மாறிடுச்சு. இவ்வளவு நாள் பயந்து நடுங்கி குகைக்குள்ளேயும் காட்டுக்குள்ளேயும் ஒளிஞ்சு வாழ்ந்த தேவர்கள் எல்லாரும் மெல்ல மெல்ல வெளியே வர்றாங்க. இந்திரன், அக்னி, வருணன், வாயுன்னு எல்லா தேவர்களும் அந்த தாயோட காலடியில வந்து அப்படியே மண்டியிடுறாங்க. அவங்க கண்ணில் இருக்கிற அந்த ஆனந்த கண்ணீர் அந்த தாயோட பாதத்தை கழுவுது. அப்போ அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஸ்தோத்திரம் பாடுறாங்க. அதுதான் உலக புகழ்பெற்ற நாராயணி ஸ்துதி. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அவங்க பாடுற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த அண்ட சராசரத்தையே அதிர வைக்குது. என்னாச்சு, ஏன் இப்படி கதறீங்கன்னு தெரியுமா? அம்மா, நீதான் இந்த உலகத்தை உருவாக்குறவ, நீதான் இதை காப்பாத்துறவ, கடைசியில நீயே தான் இதை உனக்குள்ள அடக்கிக்கிறவ. எப்போதெல்லாம் தர்மம் குறைஞ்சு அதர்மம் தலை தூக்குதோ அப்போதெல்லாம் நீ ஏதோ ஒரு ரூபத்துல வந்து எங்களை காப்பாத்துற. உன்னோட சக்தியை சொல்ல இந்த பிரம்மாவுக்கோ விஷ்ணுவுக்கோ கூட தெம்பு கிடையாதுன்னு கதறாங்க. இங்கே கவனிங்க, தேவர்கள் ஏன் அவளை நாராயணின்னு கூப்பிடுறாங்க? ஏன்னா அவங்க அந்த தாயை எல்லா சக்திகளோட சங்கமமா பார்க்கறாங்க. இந்த இடத்துல தான் அந்த தாய் ஒரு பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்துறாங்க. தேவர்கள் முன்னாடி தோன்றி உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறாங்க. தேவர்கள் கைகூப்பி நிற்கிறாங்க. அம்மா, எங்களுக்கு வேற எதுவும் வேணாம். எப்போதெல்லாம் எங்களுக்கு துயரம் வருதோ அப்போதெல்லாம் நீ இதே மாதிரி வந்து எங்களை காப்பாற்றணும். உன்னோட இந்த கதையை யாரு கேட்குறாங்களோ, யாரு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அவங்களோட பயம் எல்லாம் போயிடணும்னு கேட்குறாங்க. அப்போ அந்த தாய் 3 முக்கியமான வரங்களை கொடுக்குறாங்க. எப்போதெல்லாம் தர்மத்துக்கு ஆபத்து வருதோ அப்போதெல்லாம் நான் அவதரிப்பேன்.
ஒன்று, வைவஸ்வத மனுவோட காலத்துல நந்தகோபரோட மகளா வந்து கம்சனை அழிப்பேன். 2, ரத்தபீஜன் மாதிரி வர்ற அரக்கர்களை சாமுண்டியா வந்து துவம்சம் பண்ணுவேன். 3, எதிர்காலத்துல உலகம் முழுக்க பஞ்சம் வரும்போது என் உடம்புல இருந்தே காய்கறிகளையும் கனிகளையும் உருவாக்கி சாக்காம்பரியா வந்து மக்களை காப்பாத்துவேன்னு வாக்கு கொடுக்கறாங்க. இந்த இடத்துல முனிவர் ராஜா சுரதன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. ராஜா, அந்த தாய் கொடுத்த வரம் தேவர்களுக்கு மட்டும் இல்ல, அது உனக்கும் எனக்கும் தான். நாம வாழ்க்கையில எப்போதெல்லாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நிக்கிறோமோ அப்போதெல்லாம் அம்மா என்னை காப்பாத்துன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவ ஏதோ ஒரு ரூபத்துல வந்து நமக்கு வழி காட்டுவா. அது ஒரு மனுஷ ரூபமா இருக்கலாம், இல்ல ஒரு நல்ல புத்தியா இருக்கலாம். ராஜா சுரதனுக்கு இப்போ ஒரு பெரிய தெளிவு கிடைச்சிருச்சு. அவர் கேக்குறாரு, சாமி, சும்பனை அழிச்சது அந்த தாய் தான், ஆனா அந்த அசுரனோட உடம்புல இருந்து அவளுடைய சக்திகள் எல்லாம் வெளியே வந்து திரும்ப அவளுக்கே போனதுன்னு சொன்னீங்களே, அப்போ நாம செய்யற ஒவ்வொரு காரியமும் அவளுடையது தானா? முனிவர் சொல்றாரு, ஆமா ராஜா, நாம வெறும் கருவிதான். ஆனா நாம நான் தான் செய்றேன்னு நினைக்கும் போதுதான் சும்பன் மாதிரி அசுரனா மாறிடுறோம். எல்லாம் அவளோடதுன்னு நினைக்கும் போது நாம தேவர்களா மாறிடுறோம். அந்த போராட்டமே உனக்குள்ளதான் நடக்குது. இப்போ அந்த வணிகர் சமாதிக்கு ஒரு சந்தேகம். சாமி, எனக்கு என் குடும்பமே துரோகம் பண்ணிடுச்சு, என்னோட எல்லா சொத்தையும் புடுங்கிக்கிட்டாங்க, நான் அவங்கள இன்னும் நினைச்சிட்டு இருக்கிறது மாயைன்னு சொன்னீங்க, அந்த மாயையிலிருந்து நான் எப்படி முழுசா வெளியே வர்றது? முனிவர் சொல்றாரு, மகனே, அந்த தாய் தான் இந்த மாயையை உருவாக்குறா, அவளே தான் அதை விடுவிக்கவும் செய்றா. நீ அவளை சரணடைஞ்சு தவம் பண்ணு, உனக்கு எது வேணுமோ அதை அவ தருவா. ஒருத்தருக்கு நாடு வேணும்னா நாட்டை தருவா, ஒருத்தருக்கு மோட்சம் வேணும்னா மோட்சத்தை தருவா. கதை இப்போ அதோட கடைசி மைல்கல்லுக்கு வந்து நிக்குது. ராஜா சுரதனும் வணிகர் சமாதியும் அந்த முனிவர்கிட்ட ஆசி வாங்கிட்டு நதிக்கரைக்கு போய் அந்த தாயை வேண்டி தவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தவம் எப்படி இருந்தது? அந்த தாய் அவங்க முன்னாடி எப்படி தோன்றுனாங்க? அவங்க கடைசியில கேட்ட அந்த வரம் என்ன? இதை பத்தி நாம அடுத்த பாகத்துல பார்க்க போறோம். வாழ்க்கையில நமக்கு ஒரு தோல்வி வரும்போது நாம உடைஞ்சு போயிடுறோம். ஆனா அந்த தோல்வி தான் நம்மள ஞானத்தை நோக்கி தள்ளுதுங்கிறதுக்கு இந்த ராஜா சுரதனும் வணிகர் சமாதியும் தான் பெரிய உதாரணம். அவங்க இழந்தது வெறும் நாடும் சொத்தும் தான், ஆனா அவங்க அடைஞ்சது இந்த உலகத்தையே ஆள்ற அந்த தாயோட அருளை. அந்த கங்கை நதிக்கரை அமைதி தவழுற அந்த இடத்துல ராஜாவும் வணிகரும் ஒரு இடத்தை தேர்வு செய்றாங்க. அவங்க ஒரு மணல் உருவத்தை, அதாவது லிங்கம் அல்லது தேவி உருவத்தை செஞ்சு அதையே அந்த பராசக்தியா நினைச்சு தவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது சாதாரண தவம் இல்லைங்க. சாப்பிட்டோமா தூங்குனோமான்னு இல்லாம தங்களோட ரத்தத்தையே அந்த தாய்க்கு அர்ப்பணிக்கிற அளவுக்கு ஒரு உக்ரமான தவம். 3 வருஷம் ஒரு நிமிஷம் கூட கண்ணை மூடாம அந்த தாயோட நாமத்தையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தவம் பண்ணும்போது அவங்களுக்குள்ள இருந்த பழைய நினைப்புகள் எல்லாம் மெல்ல மெல்ல மறையுது. ராஜாவுக்கு தான் கோட்டை ஞாபகம் வரல, வணிகருக்கு தான் துரோகம் பண்ணின பிள்ளைங்க ஞாபகம் வரல. அவங்க கண்ணு முன்னாடி நிக்கிறது அந்த சிம்ம வாகனத்துல வர்ற அந்த தாயோட உருவம் மட்டும்தான். கடைசியில அந்த நாள் வருது, அந்த பிரபஞ்சமே அதிருது. அன்னை பராசக்தி அவங்க முன்னாடி பிரத்யக்ஷமா தோன்றாங்க. அந்த ஒளி எப்படி இருந்தது தெரியுமா? கோடி சூரியன்கள் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பிரகாசம். ஆனா அந்த பிரகாசத்துக்குள்ள ஒரு தாயோட அணைப்பு இருந்தது. தேவி சிரிச்சுக்கிட்டே கேக்குறாங்க, பிள்ளைங்களா, உங்களோட பக்தியில நான் மகிழ்ந்துட்டேன், உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, இப்பவே தர்றேன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, 2 பேருமே ஒரே முனிவர்கிட்ட தான் கதை கேட்டாங்க, ஒரே இடத்துல தான் தவம் பண்ணாங்க. ஆனா அவங்க கேட்ட வரம் எப்படி இருந்தது தெரியுமா? ராஜா சுரதன் கேக்குறாரு, அம்மா, எனக்கு இப்போ இந்த ஜென்மத்துல நான் இழந்த அந்த நாடு திரும்ப கிடைக்கணும், என்னை துரத்துன அந்த அசுரங்க அழியணும், அது மட்டும் இல்லாம அடுத்த ஜென்மத்துல சாவர்ணி மனுவா பிறந்து இந்த உலகத்தையே ஆள்ற அந்த பெரிய பதவி எனக்கு கிடைக்கணும்னு கேக்குறாரு. தேவி தந்தேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசி வழங்குறாங்க. அடுத்து அந்த வணிகர் சமாதி பக்கம் திரும்புறாங்க. மகனே, உனக்கு என்ன வேணும்? இழந்த சொத்து வேணுமா, இல்ல உன்னை துரத்துன பிள்ளைங்க வந்து உன் கால்ல விழணுமான்னு கேக்குறாங்க. ஆனா சமாதி என்ன சொன்னாரு தெரியுமா? அவரோட கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வழியுது. அவர் சொல்றாரு, அம்மா, எனக்கு இந்த உலகத்தோட எந்த பொருளும் வேணாம், காசு பணம் நாடு இது எதுவுமே நிறையானது இல்லைன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. எனக்கு வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், இந்த பிறவி பெருங்கடல்ல இருந்து எனக்கு விடுதலை வேணும், எனக்கு ஞானம் வேணும், உன்னோட அந்த பாதத்துல எப்பவும் இருக்கிற அந்த முக்தி வேணும்னு கேக்குறாரு. தேவி மெய்சிலிர்த்து போறாங்க. மகனே, நீ கேட்டதுதான் உலகத்திலேயே பெரிய வரம், உனக்கு அந்த ஞானத்தையும் மோட்சத்தையும் நான் கொடுக்கறேன்னு சொல்லி அவருக்கு ஆசி வழங்குறாங்க. இங்கேதாங்க ஒரு மனுஷனோட முதிர்ச்சி இருக்கு. ராஜா கேட்டது உலகியல் சுகம், அதுவும் கிடைக்கும். ஆனா வணிகர் கேட்டது ஆத்ம சுகம், அதுதான் நிரந்தரம்.
இந்த தேவி மகாத்மியம் நமக்கு சொல்ற பெரிய பாடம் இதுதான். உனக்கு எது வேணுமோ அதை அந்த தாய்கிட்ட கேளு. ஆனா எதை கேட்டா உனக்கு உண்மையான நிம்மதி கிடைக்கும்னு யோசிச்சு பாரு. இந்த தொடரை இப்போ ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றேன். ஆனா இது ஒரு முடிவு இல்ல, இது உங்களோட புது வாழ்க்கையோட ஆரம்பம். தேவி மகாத்மியம் படிச்சதுனாலையோ கேட்டதுனாலையோ பலம் கிடைச்சிடாது. மகிஷாசுரன் என்கிற உன்னோட சோம்பேறித்தனத்தை நீ கொல்லணும். சும்பன் நிசும்பன் என்கிற உன்னோட அகங்காரத்தையும் மமதையையும் நீ ஒழிக்கணும். இரத்த பீஜன் மாதிரி பெருகிக்கிட்டே இருக்கிற உன்னோட ஆசைகளை நீ கட்டுப்படுத்தணும். வாழ்க்கையில நீ தோத்து போய் நிக்கலாம், சொந்தக்காரங்க உன்னை அசிங்கப்படுத்தலாம், உன்கிட்ட இருந்த காசு பணம் எல்லாம் போயிருக்கலாம். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, சுரத மகாராஜாவுக்கும் அந்த வணிகருக்கும் இருந்த அதே நிலைமை தான் இன்னைக்கு உனக்கும். அவங்களுக்கு அந்த தாய் கை கொடுத்த மாதிரி கண்டிப்பா உனக்கும் கை கொடுப்பா. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அந்த தாயை முழுசா நம்பு. அம்மா, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு குறையும் வராதுன்னு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அவகிட்ட உன் பாரத்தை எல்லாம் இறக்கி வை. அவ வெறும் ஒரு உருவம் இல்ல, அவ உன்குள்ள இருக்கிற அந்த அசாத்தியமான சக்தி. உன்னால எதையும் சாதிக்க முடியும்னு நீ நினைக்கிற அந்த ஒரு நிமிஷம் இருக்கு பாரு, அந்த நிமிஷம் உன்குள்ள அந்த தாய் முழிச்சுக்கிட்டான்னு அர்த்தம். எப்போ நீ ஒரு அநீதியை பார்த்து தட்டி கேட்கிறியோ அப்போ உன்குள்ள மகா காளி இருக்கான்னு அர்த்தம். எப்போ நீ கஷ்டப்படுற ஒருத்தருக்கு உதவி பண்றியோ அப்போ உன்குள்ள மகாலட்சுமி இருக்கான்னு அர்த்தம். இந்த தேவி மகாத்மியம் சீரீஸ் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தீப்பொறியை உண்டாக்கி இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த ஞானம் உங்க வாழ்க்கையை மாத்தணும். பயத்தை விடுங்க, நம்பிக்கையை ஏந்துங்க. சிம்மத்துல ஏறி வர்ற அந்த தாயை போல நீங்களும் உங்க பிரச்சனைகளை மிதிச்சு ஏறி வந்து வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுங்க. அந்த தாயோட அருள் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். சர்வம் பராசக்திமயம். இதையே தாரக மந்திரமா வச்சுக்கோங்க. இனிமேல் நீங்க பழைய நீங்களா இருக்கக்கூடாது. ஒரு புது மனுஷனா, ஒரு தன்னம்பிக்கை மிக்க சிங்கமா இந்த உலகத்துல நடபோடுங்க. வெற்றி நமதே.